பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாதிப்புகளை முழுமையாக ஆய்வு செய்ய கோரி சில இடங்களில் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 7ஆம் தேதி மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் குழுவினர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நேற்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டனர். பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம், அழகியநத்தம், உச்சிமேடு, நாணமேடு, கண்டக்காடு ஆகிய பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த விவசாய நிலங்கள், சாலைகள், பாலங்களை பார்வையிட்டனர். இதனிடையே மத்திய குழுவினரை சந்தித்த அமைச்சர் சி வி கணேசன் நிவாரணத்தை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்துமாறு கோரிக்கை மனு வழங்கினார். தொடர்ந்து கடலூர் மாவட்ட பாதிப்புகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூரில் ஆய்வை முடித்த பிறகு மத்திய குழு புதுச்சேரிக்கு சென்றனர். முதலில் முள்ளோடையில் உள்ள பாகூர் துணை மின் நிலையத்தை பார்வையிட்டனர். அதனால் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோரியதை விட கூடுதல் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று மத்திய குழுவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் மத்திய குழுவின் ஒரு பிரிவினர் பாகூர், கிருமாம்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளிலும், மற்றொரு பிரிவினர் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பாகூர், நெட்டப்பாக்கத்துக்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை பார்வையிட்டனர். கரையாம்புதூர் ஏரி உடைந்து வெள்ளம் ஏற்பட்டதால் அந்தராஸ்பாளையம், தொட்டி, துளுக்கானந்தம் ஆகிய 3 கிராமங்கள் தனித்தீவாக மாறியதையும், ஒரு வாரம் வீட்டுக்குள் முடங்கியதையும் பொதுமக்களும் விவசாயிகளும் மத்திய குழுவிடம் தெரிவித்தனர். நெல்லு தான் சார். இந்த பக்கம் நெல்லு பேர் நிலைமையில புதுச்சேரி, கடலூர் இடையிலான கோமாந்தமேடு, தென்பெண்ணை ஆற்றை இணைக்கும் தரைப்பாலம் மற்றும் படுகை அணையை ஆய்வு செய்தபோது விவசாயிகளிடம் குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர். டிஎன் பாளையம் பகுதியில் மத்திய குழுவினர், சபாநாயகர், மாவட்ட ஆட்சியர் வாகனங்களை அப்பகுதி மக்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் முழுமையாக ஆய்வு செய்ய கோரி ஆவேசமடைந்த மக்கள் அப்புறப்படுத்த முயன்ற ஆட்சியரின் பாதுகாவலரை கடிந்து கொண்டனர். இருளன் சந்தை கிராமத்தில் பிறந்த 11 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு அவதிப்பட்டதாக பெண் கவலை தெரிவித்தார். அவர்கள் வசிக்கும் பகுதி வாழ தகுதியற்றது என்று கூறி இடமாற்றம் செய்ய அதிகாரிகள் மத்திய குழுவினர் அறிவுறுத்தினர். மழையோ இல்லையோ இது வாழத்துக்கு தகுதி இல்லாத இடம் சார், மாற்றி மாலை 6 மணிக்கு ஆய்வு பணி முடிந்த பின்பு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய குழுவினர் சந்தித்து பேசினர். அப்போது வெள்ள பாதிப்புகள், அரசின் நடவடிக்கைகள், தேவைப்படும் நிவாரணம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் விளக்கி கூறினார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மத்திய குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இரவு புதுச்சேரியில் தங்கிய மத்திய குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள இருக்கின்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி புயல் கனமழை பாதிப்புகள் குறித்து ஆய்வறிக்கையை ஓரிரு நாட்களில் மத்திய அரசிடம் இந்த குழுவினர் வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது.